இன்றைய முக்கிய செய்தி டிசம்பர் 17 2025. 1. மத்திய அரசு 6280 கோடி ரூபாய் துணை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது. சாலைகள் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குறித்த உலகளாவிய கொள்கை மன்றமான புது தில்லியில் இன்று தொடங்கும் பாரம்பரிய மருத்துவம் குறித்த WHO உலகளாவிய உச்சி மாநாட்டை அரசு இணைந்து நடத்த உள்ளது. 2. டெல்லி NCRஇல் கடுமையான காற்றின் தரம் மற்றும் அடர்த்தியான மூடுபனி நீடிக்கிறது. சுகாதார எச்சரிக்கைகளுடன் பயணம் மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுகிறது. குளிர்கால நிலைமைகள், தேர்வுகள் மற்றும் வானிலை சீர்குலைவுகள் காரணமாக பல இந்திய மாநிலங்களில் பள்ளி விடுமுறை, ஆன்லைன் வகுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 3. தெலுங்கு மாநிலங்கள் AP மற்றும் தெலுங்கானா இப்போது இந்தியாவின் டெஃபர்ட் சோதனை எடுக்கும் குழாயில் முன்னணியில் உள்ளன. அவற்றில் கிட்டத்தட்ட பாதியை ஹைதராபாத் பங்களிக்கிறது. 4. இந்தியா வரலாற்று முதல் ஸ்குவாஷ் உலகக் கோப்பை பட்டத்தை வென்றது. அவ்வாறு செய்த முதல் ஆசிய நாடு. 19 வயதுக்குட்பட்டோர் ஆசிய கோப்பை. மலேசியாவுக்கு எதிராக இந்தியா வலுவான பேட்டிங் ஸ்கோரை பதிவு செய்தது. இளைஞர் கிரிக்கெட் செயல்திறனை எடுத்துக்காட்டுகிறது. சர்வதேச மற்றும் உலகளாவிய விவகாரங்கள். 5. நட்சத்திரங்களுக்கு இடையேயான வால்மீன் 3 பூமியை நெருங்குகிறது. டிசம்பர் 19. இது அறிவியல் ஆர்வமுள்ள ஒரு அரிய அண்ட நிகழ்வு. 6. பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஆலோசனையின்படி பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள தேர்தல்களுக்கு முன்னதாக வங்கதேசத்திற்கான பயண எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. 7. கிரிப்டோகரன்சி சந்தைகள் சுறுசுறுப்பாக உள்ளன. நிறுவன முதலீட்டின் மத்தியில் பிட்காயின் சமீபத்தில் குறிப்பிடத்தக்க விலை மைல்கற்களை எட்டியுள்ளது. 8. இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீரர்கள் மற்றும் அணிகள் தேசிய சாம்பியன்ஷிப்களில் சிறந்து விளங்குகின்றன. பேக்கர் மற்றும் பிராருக்கு தங்க பதக்கங்கள். 9. கோட் இந்தியா சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக லியோனல் மெஸ்ஸி புது தில்லிக்கு வருகிறார். விளையாட்டு கலாச்சார சிறப்பம்சம். குறைந்த தெரிவுநிலை மற்றும் பயண தாக்கத்துடன் முக்கிய வட இந்திய நகரங்களை பாதிக்கும் அடர்ந்த மூடுபனி. 10. ஜனாதிபதி மார்கோஸ் நாயர் டெர்மினல் 3 பிலிப்பைன்ஸ் இல் மின் கேட்களை தொடங்குகிறார். விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. 11. மேக் இன் இந்தியா SME பிராந்திய உச்சி மாநாடு டிசம்பர் 19 அன்று லக்னோவில் திரும்பும். இதற்கு முன்னதாக முக்கிய MSME துறை நிகழ்வும் நடைபெறும். 12. PDC உலக டார்ட்ஸ் சாம்பியன்ஷிப் லண்டனில் நடந்து வருகிறது.